அன்பும் சிவமும் ஆகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பித்ருதோஷம். இந்த பித்ருதோஷத்தினால் ஏற்படும் நன்மை தீமைகள் என்னவென்று பார்ப்போம். இந்த பித்ருதோஷம் என்பது நம் முன்னோர்களின் கர்ம வினைகளால் நடக்கின்ற முன்னேற்ற நற்பலன்களை செய்திருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும், நல்ல பலன்கள் வரும். அதை தவிர்த்து முன்னோர்கள் யாரும் ஏற்க முடியாத காரியங்கள் செய்திருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் பலன்கள் ஏற்படும். இதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்களில், அதாவது ராகு கேது மாந்தி இருந்தாலும் சரி, சனி ராகுவோடு சேர்ந்திருந்தாலும், லக்னத்தில் மாந்தி இருந்தாலும், குரு ராகுவோடு சேர்ந்திருந்தாலும், சூரியன் ராகு கேதுவோடு இருந்தாலும், கிரகண தோஷத்தில் பிறந்திருந்தாலும் இந்த மாதிரி பித்ரு தோஷம் என்பது ஏற்படும் என்று உள்ளது. சரி, இதை எப்படி நாம் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, குடும்பங்களில் ஒற்றுமை பாதிக்கும், நிம்மதி இருக்காது, காரிய தடைகள் இருந்து கொண்டே இருக்கும், தாமதங்கள் நடக்கும், ஏமாற்றங்கள், மன உளைச்சல்கள் உண்டாகும். இந்த மாதிரி நடக்கிறப்போ திருமணம் நடக்கிற காலங்களில் பார்த்தோம்னா, இதுக்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் தள்ளிக்கொண்டே போகும். திருமண ஏற்பாடுகள் ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படியே இதெல்லாம் தவிர்த்து நம்ம தாண்டி திருமணம் நடத்தி வைத்தாலும் கூட அந்த குடும்பங்களில் ஒற்றுமை பாதிக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை இருக்காது, நிம்மதி இருக்காது. சரி, இதையெல்லாம் நம்ம இதை எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா, புரட்டாசி மாதத்தில் வர மாலை அமாவாசை அன்றைக்கும் சரி, ஆடி மாதம் தை மாதங்களில் வரும் அமாவாசைகளிலும் சரி, நாம் முன்னோர்களுக்கு எள்ளு தர்ப்பணம் செய்வதும், அதன் பிறகு ராமேஸ்வரம் எப்பவுமே சொன்னாக்கா அது நல்ல ஸ்தலம், தோஷ தலம். அந்த தளத்தில் போய் நாம் திலக ஹோமம், அதாவது திலஹோமம் செய்வதும் பித்ரு தோஷத்தின் பாதிப்பை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதோடு மாதம் ஒரு அமாவாசைகளில் பசுவுக்கு நம்ம அகத்திக்கீரையும் வெல்லமும் பச்சரிசியும் கொடுக்கணும். தோஷத்தின் பாதிப்பு இதனால் நம்ம தோஷத்தின் பாதிப்பு சரி செய்யும். சனிக்கிழமைகளில் எள் கலந்த தயிர் சாதம் காகத்திற்கு உணவாக வைத்து வழிபடணும். ஏழை எளியோருக்கு தானம் செய்வதும் நல்ல பலனை தரும். மூத்தவர்களிடம் கனிவாக நடப்பதும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நன்மை செய்வதும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதும் நன்மையை நமக்கு தரும். அதோடு நம்ம சந்ததியினருக்கு நாம் இப்போ செய்கிற நல்வினைகளாக இருந்தாலும் சரி, தீவினைகளாக இருந்தாலும் சரி, அது நம்ம சந்ததியில் தான் பாதிக்கும். இப்போ நமக்கு முன்னோர்கள் என்ன செய்தாங்களோ அதை தான் நமக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னாக்கா, நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை திதியில், அதாவது மாலை அமாவாசை அன்னைக்கு காலையில் 6 மணிக்கிலிருந்து சூரிய உதயத்திற்கு முன்னும் சரி, சூரிய உதயத்திற்கு பின்னாலும் சரி, அந்த திதி கொடுக்குறோம், தர்ப்பணம், எள்ளு தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள் மேலிருந்து, அதாவது ஆதாயம் வானத்திலிருந்து பார்த்து சந்தோஷம் அடைவார்கள். அந்த சந்தோஷம் அடையும் நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதம் அருள்வார்கள். அவர்கள் எதிர்பார்த்து இதெல்லாம் நம்ம சந்ததியினர் செய்கிறாங்களா இல்லையான்றது எதிர்பார்த்து வரும்பொழுது நாம் இதை செய்யலைன்னாக்கா அதாவது ஏதோ சூழ்நிலையில் செய்யாமல் விட்டுறதுனால எதிர்பார்க்கிற அந்த முன்னோர்கள்
அந்த சந்ததியினருக்கு இந்த மாதிரி தோஷங்கள் அதிகமாக ஏற்படும் தோஷங்களினால்தான் பலவித காரியங்கள் தடைப்படும், துன்பங்கள் ஏற்படும், குடும்பத்தில் நடக்கிற விசேஷங்கள் எதுவும் தடங்களாகும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்க்கும்போது, அந்த அமாவாசை திதியில் மாலை அமாவாசை அன்றைக்கும் சரி, ஆடி அமாவாசை அன்றைக்கும் சரி, தை அமாவாசை அன்றைக்கும் சரி, நாம் பித்திருக்களுக்கு செய்கிற கடமை சரிவர நாம் செய்தோம்னாக்கா அவர்கள் சந்தோஷம் அடைந்து ஆன்ம சாந்தி அடைந்து நமக்கு அருள் செய்வார்கள். அந்த அருள் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தினால் நம்மளுடைய குடும்பத்தில் அனைத்து நிகழ்வுகளும் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நிகழும் என்பதை இப்பதிவின் மூலம் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.